என்ன இருக்கோ அதை வந்து நான் உண்மையை அப்படியே சொல்லிடுவேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் நம்பி வந்து இந்த ரிவ்யூவை வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜில் வந்து பில்டு எப்படி இருக்குது அப்படின்றதுனால தான். நிறைய பேர் இந்த பில்டு விஷயங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வண்டிஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹாய் த்ரெட்லர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 200cc நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கன்சிடரேஷன் இந்த வண்டிக்கு அப்புறமா தான் எல்லா வண்டியுமே நீங்கள் வைப்பீங்க. ஸோ எந்த வண்டின்னு வந்து பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பஜாஜில் இருக்க NS200 கம்ப்ளீட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வண்டி வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, யாரெல்லாம் வாங்கலாம், ஸோ என்னென்னலாம் ஸ்பெக்ஸ் வந்து 2025 இருக்குது, இந்த 2025 இந்த வண்டி நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா, 200cc ஒன் ஆஃப் த பெஸ்ட் வண்டியாக இந்த வண்டி இருக்குமா அப்படின்ற மொத்த ரிவ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். குறிப்பாக வந்து ரைட் ரிவ்யூவில் நான் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கேன். என்னோட இம்ப்ரெஷன் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ BS4 வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி BS6 வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு குறிப்பாக ஒரு விஷயம் வந்து அப்டேட் ஆயிருக்குங்க. வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்ன அப்டேட் அப்படின்றது. ஸோ நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு நீங்கள் தர ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்க ஆகாஷ் பஜாஜ் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீதாராம் மேட்ல ஒரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ வந்து ஆடி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இருந்து 10,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது பேஸ்ட் ஆன் அந்த பைக் வந்து வேரி ஆகும். ஸோ எந்த பைக்குக்கு என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஆகாஷ் பஜாஜ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் வண்டி எடுக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஆஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஆகாஷ் பஜாஜை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வண்டியோட டிசைன் பற்றி நம்ம பேசி ஆகணுங்க. ஹென்ரிச் டிசைன் பண்ண முதல் அண்ட் கடைசி வண்டி பஜாஜில் வந்து இதுதான். லுக்ஸ் வந்து பாருங்கள், 2012 வந்து லான்ச் பண்ணது. அப்போ இருந்து 2025 வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிசைனில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. மேபி காஸ்மெட்டிக் வைஸ் சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கலாம். பட் அதோட டிஎன்ஏயான அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200cc ஒரு கிளாஸ் லீடிங் டிசைன் அப்படின்னு சொல்லி கூட இந்த டிசைனை வந்து சொல்லலாம். ஆல்ரெடி பஜாஜ் கிட்டே இந்த மாதிரி ஒரு 2 வண்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 150, அந்த டிசைன் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த NS சீரிஸ், இந்த டிசைன் தாங்க இந்த NS சீரியஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போன ஒரு டிசைன்னு வந்து சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸும் ஒன்றும் கம்மி கிடையாதுங்க. இது ஒரு பீஸ்ட் 200cc வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இதை ரைட் பண்ணிவிட்டு இம்ப்ரெஸ் ஆகாதவங்க யாருமே கிடையாது. அடுத்து 1 by 1 வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்ததாக நம்ம இந்த NS200 லைட்டிங் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு BS6 அப்டேட் ஆகும்போது இந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு தண்டர் மாதிரியான ஒரு டிசைன். நமக்கு வந்து DRLஸை பொறுத்து லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பழசு நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ப்ளைனாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நமக்கு ஒரு சின்ன அப் டவுன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லைட் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து விசிபிலிட்டியுமே இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நைட் டிரைவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு த்ரோ வந்து கொடுக்கக்கூடியதாக இந்த லைட் வந்து இருக்கும். அடுத்ததான் இண்டிகேட்டர்ஸ் விஷயத்துக்கு வந்து வருவோம். NS200 வந்து பார்த்தீங்கன்னா 2012 லான்ச் பண்ணதுனால ரொம்ப நாளாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போன்னு கிடையாது, BS6க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த LEDஸில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ டிசைனுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக ரியர் செக்ஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ ரியர் செக்ஷனில் பெருசாக எந்த மாறுதல்களும் கிடையாது. பழைய NS200 மாதிரியே தான் இருக்குது. நமக்கு இண்டிகேட்டர்ஸை பொறுத்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தா அதே மாதிரி ஸ்லிம் LED இண்டிகேட்டர்ஸ் வந்து ரியர்லையுமே கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் LED செட்டப்புங்க வண்டியில். ஒரே ஒரு குறை இருக்குது, என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹசார்ட் லைட் வந்து கொடுக்கலைங்க. அது ஒன்று கொடுத்துருந்தா மேபி இதை வந்து க்ரூசியராகவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஃபியூச்சராக வந்து இருந்திருக்கும். அடுத்ததாக பட்டன்ஸ் அண்ட் மீட்டர் கன்சோல் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ குறிப்பாக வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க. நமக்கு வந்து இதில் இந்த இலுமினேஷன் வரும். நைட் டைமில் வந்து ஒரு சின்னதாக ப்ளூ லைட் வந்து வரும். இந்த பல்சர் வண்டிங்களே இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக வந்து தெரியுங்க. இதை வந்து டே டைமில் இருக்கிறதுனால என்னால் காட்ட முடியல. பட் நைட் டைமில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஹாரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பட் மிஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் வந்து இல்லைங்க. இதுவே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாரன், அதே மாதிரி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நமக்கு ஒரு டுவெல் பர்பஸ் வச்சு, அதாவது நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீசென்டர் பண்ணணும் இல்லை, இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நமக்கு மீட்டரை வந்து டாகல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து நான் ஸ்டார்டர் சுவிட்ச் சொல்கிற பதில் ஹாரன் சுவிட்ச், இந்த ஸ்டார்டர் சுவிட்ச்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்டர் கன்சோலுக்கு வந்து வந்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டே டைமில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கலர் டிஸ்பிளே கொடுத்துருந்தா மேபி ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நமக்கு ஒயிட்டில் மட்டும்தான் ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடபுளாக தான் இருக்குது, பெருசாக எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ டீட்டெயில்ஸை பொறுத்து நமக்கு இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏபிஎஸ் சேனலில் வந்து ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த ஃபால்ட் வந்து காட்டுது, ரீஃபியூலுக்கான இண்டிகேட்டர் காட்டுது, ஸ்பீடோமீட்டர், கியர் இண்டிகேட்டர், ஃபியூலோட லெவல், ஆர்பிஎம் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாகிள் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர் இருக்குது. ஸோ டாகிள் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்மளால் டாகிள் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, ஸ்மூத்தாக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. அப்புறமா ஆவரேஜ் ஃபியூயல், அதாவது ட்ரிப் ஏல வந்து என்ன ஆவரேஜ் வந்து கிடச்சிட்ருக்கு, ட்ரிப்பு பியில் வந்து என்ன ஆவரேஜ் கிடைக்குது, அதுக்கப்புறம் வார்னிங்ஸை வந்து பார்த்துக்க முடியும். செட்டிங்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, என்ன வந்து செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிப்பு பி, அதே மாதிரி ட்ரிப்பு ஏ. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிப்பு தெரியும், இந்த இடத்துல அதுக்கான கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதாவது என்ன மைலேஜ் கிடைச்சிட்ருக்கு அப்படின்றத வந்து காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இந்த மாதிரி கிமிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ரியல் டைமில் எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் பி சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. மேபி பிளேஸ்மெண்ட் வந்து வேறு எங்கேயாச்சும் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக டயர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் இந்த விஷயங்களுக்கு வந்து வந்துடும். நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100, 80, 17 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ரைட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியருக்கு வந்துடுவோம். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 130, 70, 17 இன்ச்சஸ் மோனோ ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோ ஷாக் பற்றி குறிப்பாக சொல்லி ஆகணுங்க. என்னென்னா நான் கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணிட்டு வந்ததுலேயே ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரைடுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ ரியரில் பிரேக்கிங்கை பொறுத்து ஒரு 230 mm, இதுவே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 300 mmக்கான பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டிலையும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான். அதனால் நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக போய் பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துலையும் உங்களை வந்து ஸ்கிட் பண்ணி விட்டுறாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கிரமிக்காவோட பிரேக்கிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் எப்படி இருக்குன்றது நான் டெஃபினெட்லி ரைடில் சொல்கிறேன். என்ன இருக்கோ அதை வந்து நான் உண்மையை அப்படியே சொல்லிடுவேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் நம்பி வந்து இந்த ரிவ்யூ வந்து பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பீஸ்டோட சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 805 mm, நான் வந்து ஒரு 5.7 இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 95% வந்து கீழே கால் வைக்க முடியுது. ஒரு 5% மேபி கொஞ்சம் வந்து என்னோட ஃபுட் வந்து கீழே போகல. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எசுங்க நல்லாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி ரியரில் பில்லியனுக்குமே ஒரு தேவையான ஸ்பேஸ் வந்து இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த 200cc செக்மெண்ட்டில் நம்ம அதை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் இதோட காம்படிட்டர்ஸ் கிட்ட சீட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லாவே இருக்குன்னு வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 169 mm வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ண வரைக்குமே சிங்கிள்ஸில் ஓட்டும் போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதுவே நீங்கள் பில்லியனோட ஓட்டுறீங்க அப்படின்னா சைலன்சர் சில இடத்துல வந்து இடிக்குங்க, அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 158 கிலோ. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, ஹேண்டில் பண்ணும்போதெல்லாம் வெயிட் எந்த இடத்துலையுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி இங்கே கொண்டு வந்த ரிவ்யூக்கு, அதனால் அதை வச்சு சொல்கிறேன். வெயிட் எந்த இடத்துலையுமே தெரியல. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபியூல் டேங்க். நமக்கு வந்து ஒரு 12 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வரைக்குமே மைலேஜ் எடுக்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ரெவ் பண்ணுறது இது ஒரு ரெவ் ஃப்ரீ இன்ஜினுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரெவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மைலேஜ் குறையும், எந்த அளவுக்கு சாஃப்டாக ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42, 43 எடுக்கலாம். ரொம்ப ரெவ் பண்ணி ஓட்டுறீங்கன்னா 30லேருந்து 40க்குள்ளே அந்த நம்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வரும். பட் டெஃபினெட்லி இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா 100 to 120 ஈஸியாக வந்து ஸ்ட்ரெச்சில் வந்து ஓட்ட முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான வண்டி. ஃப்ரண்ட்டில் ஒரு விங்ஷீல்டு இல்லை, பட் விங்ஷீல்டு கொடுத்தாங்கன்னா இந்த வண்டிக்கான அந்த டிசைன் வந்து மாறிடும். மேபி அது ஒன்று தான் மிஸ்ஸிங். மற்றபடி க்ரூசியரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான க்ரூசியர்னே வந்து சொல்ல முடியுங்க. அடுத்ததாக இந்த என்எஸ்2 பில்டு விஷயத்துக்கு வந்து வருவாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் வந்து பில்டு எப்படி இருக்குது அப்படின்றதுனால தான். நிறைய பேர் இந்த பில்டு விஷயங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வண்டிஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜாப்பனீஸ் வண்டியில் வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம், எல்லாமே அதிகம், ஸ்பேர் காஸ்ட் அதிகம், அதே மாதிரி ரன்னிங் காஸ்ட் அதிகம், இது எல்லாமே அதிகம். பட் இந்தியன் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டு இந்த விஷயங்களை வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் இந்த வண்டியை பொறுத்துங்க பில்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சாலிடாக இருக்குது. நானுமே இந்த வண்டியை பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதுனால வெறும் பாசிட்டிவ்ஸ் மட்டுமே சொல்லலை.
இதில் நெகட்டிவ்ஸ்ன்னு எனக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் இதோட பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக நெகட்டிவ் எதுவும் தெரியல. மேபி வந்து கிளச் பிளேட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அடிக்கடி தேஞ்சிட்டு இருந்தது. மேபி அது ஒன்று தான் ஒரு சின்ன கம்ப்ளைண்டாக இருந்தது தவிர மற்றபடி பெருசாக எந்த இஷ்யூஸும் இருக்குல்ல. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பேர் காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு வண்டிங்க சொல்லப்போனால். அதே மாதிரி பில்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பஜாஜ் வந்து ரொம்பவே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே பேனல் கேப்ஸ் அண்ட் அன்வான்ட் ஒயரிங்ஸு அதே மாதிரி டிசைன் வந்து அண்டர் டன் ஓவர் டன் இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ஜினியரிங் இந்த வண்டியை பொறுத்து. ஏன்னா நீங்கள் நேரில் வந்துமே வந்து டெஸ்ட் ரைட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க அது. ஏன்னா பஜாஜ் வந்து ரீசெண்டாக நான் ஒரு 100cc வண்டியை வந்து ரிவ்யூ பண்ணும்போதுமே சொல்லியிருந்தேன். ரிஃபைன்மெண்ட் மாதிரியான விஷயங்களெல்லாம் பஜாஜ் ரொம்பவே நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம் வண்டியை. ஃபிட் அண்ட் ஃபினிஷில் உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செயினை வந்து ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து எல்லா வண்டியிலுமே கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கோட ஹெல்ப் கூட இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக வந்து மெஷர்மெண்ட் வந்து வைக்க முடியும். ஸோ டயருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கிராஸ் ஆகிறதும் இந்த மாதிரிலாம் நம்ம இன்கேஸ் அலைன்மெண்ட் மாற்றி வச்சுட்டா டயர் வந்து கிராஸ் ஆகிடும். சீக்கிரமாக டயர் தேயும், செயின் தேயும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இந்த வண்டியில் வந்து அந்த ஏர் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹேண்டியான ஃபியூச்சர். அதே மாதிரி பின்னாடி வந்து ரியரில் மட்கார்டு கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா மழை காலத்தில் பின்னாடி பில்லியன் உட்காந்துட்டு போனாங்கன்னா இந்த மாதிரி மட்கார்டு இல்லாத வண்டியில் என்ன நிலைமை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால் இது வந்து கொடுத்துருக்கிறதும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அடுத்ததாக இந்த வண்டியோட என்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 199.5cc இன்ஜின், லிக்விட் கூல், அதே மாதிரி ட்ரிபிள் ஸ்பார்க் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ப்ளஸ் வந்து பவர் வந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா பஜாஜ் வந்து சொல்கிறாங்க. எனக்குமே பவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டீசெண்டாக இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பவர் வந்து 24.5 PS 9750 RPM வரைக்கும் வண்டி வந்து ரீச் ஆகும். ஸோ 18.74 Nm டார்க் வந்து 8000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரைடில் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. ஏன்னா இப்போதைக்கு இது வந்து தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் அண்ட் ஸ்ட்ரோக் வேல்யூஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ 72க்கு வந்து அதாவது பெரிய போருங்க 72 mm போர் இருக்குது. ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 mm இருக்குது. யூஸ்வலாக இது வந்து கெஃபே ரேசர் வண்டியில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு போர் அண்ட் ஸ்ட்ரோக் செட்டப். பட் நமக்கு ரியல் டைமில் டியூனிங் இந்த கியரிங் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து நமக்கு லோ எண்ட், மிட் ரேஞ்ச், ஹை எண்ட் இதெல்லாம் வேறுபடும். பட் ரைட் ரிவ்யூவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு. மக்களே, அடுத்ததாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வந்து வந்துடுவோம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பேஸ் வேரியன்ட், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியன்ட். ஸோ பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,43,000 வரும். அதில் என்ன வந்து கட் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மலான ஒரு சஸ்பென்ஷன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்து கிடையாது. டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து ஏபிஎஸ் இருக்கும். ஸோ டாப் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்-ஷோரூம் வந்து 1,53,000. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டீட்டெயிலான ப்ரைஸ் ரிவ்யூக்கு பஜாஜ் ஷோரூம் வந்து ஆகாஷ் பஜாஜ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். த்ரெட்லெஸ் இப்போ நம்ம இந்த NS200ஓட ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். இந்த வண்டி எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலி கனெக்டட் வண்டி. நான் ஆல்ரெடி ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். இந்த வண்டி நான் பல நாட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ், இப்போ எப்படி இருக்குது, அந்த பழைய வண்டி ஓட்டின அனுபவம் எப்படி இருந்தது, இப்போ இதை ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மொதல் விஷயங்க. எத்தனை பேர் NS வந்து பழைய BS4 வந்து யூஸ் பண்ணிவிட்டு BS6 ஓட்டி பார்த்திங்கன்னா மொதல் விஷயம் இந்த ஹேண்டில் பார் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பழைய NSல ஒரு வெயிட் ஃபீல் ஆகுங்க. அது டெஃபினெட்லி NS ஓட்டின எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். BS3 ஆகட்டும், BS4 ஆகட்டும், இது ரெண்டுத்துலையுமே இந்த ஹேண்டில் பாரோட வெயிட் வந்து இருக்குங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ஒரு சுமையாகவே இருக்கும் ஓட்டும்போது. அதை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், ஃப்ரண்ட்டில் வந்து வண்டி வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பார் ரொம்ப வந்து ஃப்ளிக்கபுளாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு அந்த ஹேண்ட்லிங் ஃபீல் வந்து டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து இதுதான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் போர் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து போர் பெருசு, ஸ்ட்ரோக் சின்னது. அதனால் என்னென்னு கேட்குறீங்களா, நீங்கள் இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வண்டி வந்து உங்களை புல் பண்ணிட்டு போங்க.
ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த வண்டியில் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னர்ஸ்லாம் நமக்கு இந்த பெரிமீட்டர் ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, எப்படி ஃப்ளிக்கபுளாக இருக்குங்க வண்டி. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு, அதாவது இந்த ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்கு ஒரு லாங் ரைடில் கொண்டு போயிட்டு ஒரு 100-120 வச்சு ஸ்ட்ரெச் அடிக்கிறீங்கன்னா இதை மாதிரி ஒரு வண்டி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு BS4 யூஸர் அப்படின்றதுனால எனக்கு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட்டுங்க. ரிஃபைன்மெண்ட் வந்து டாப் நாச்சுங்க. எந்த இடத்துலையாச்சும் வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரெவ் பண்ணியும் பார்க்குறேன். ஸ்ட்ரீட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி வந்து பெருசாக வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து கிடையாதுங்க. ஸோ வைப்ரேஷன் இல்லைனாலே வண்டி எப்பயுமே ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். நமக்கு அப்போ தான் வந்து ரெவ் பண்ணும்போது வைப்ரேட் ஆகலைன்னா தான் நமக்கு இன்னும் நல்லா க்ரூஸ் பண்ணி கொண்டு போக வந்து ஒரு இது கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வண்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸும் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைப் பண்ணி உட்காந்துக்க முடியுது. அதனால் கொஞ்சம் க்ரிப்பியாக இருக்குது உட்கார்றதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வண்டியில் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கு வரும். சஸ்பென்ஷனுக்கு இந்த இடத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வந்துடுச்சு. சஸ்பென்ஷன் என்ன பொறுத்துங்க சாஃப்ட்வேர் சைடு தான். டெஃபினெட்லி ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. பழைய என்எஸில் வந்து BS3 அண்ட் BS4ஓட ஸ்டோரி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இந்த என்எஸை பொறுத்து சாஃப்டாக இருக்குங்க. அந்த இனிஷியல் தாங்க இவரை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3-4 கியரில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாதுங்க. நீங்கள் கியர் டவுன் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி சும்மா எப்படி சொல்கிறது லான்ச் ஆகுங்க. அந்த மாதிரி வந்து இழுத்துட்டு போகும் உங்களை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வண்டியில் வந்து இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான ஒரு பர்ஃபெக்டான நேச்சருங்க இந்த வண்டியில். அடுத்து நமக்கு இங்கே ஒரு ஓப்பன் ரோடு கிடைக்குதுங்க. இங்கே லைட்டாக ரெவ் பண்ணி காட்டுறேன் வண்டியை. வைப்ரேஷன் இருக்கான்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டாப் எண்டில் ஏதாச்சும் இந்த இடத்துல ரெவ் பண்ணி பார்த்துருவோம். கியர்ஸ் வந்து கொஞ்சம் டாலாக இருக்குங்க. ஷார்ட் கியர்ஸ் எல்லாம் கிடையாது இந்த வண்டியில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப் ஸ்பீடில் வந்து அச்சீவ் பண்ணி ஓட்டும்போது பெருசாக எந்த ஒரு வண்டி அலாயிருதோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. சைலன்சர் நோட்டு தாறு மாறுங்க வண்டியில். இப்போ பிரேக் டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்போம், இது காலி ரோடு தான் அப்படின்றதுனால நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பெருசாக பைட்டிங் வந்து எக்ஸாக்டாக ஃபீல் பண்ண முடியல. பட் ஸ்டில் வந்து ஸ்டாப்பிங் பவர் வந்து வண்டியில் இருக்குது. ரியர் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க, ரியர் பிரேக் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குதே தவிர இதில் பெருசாக வந்து நம்மளால் எதுவும் பைட்டிங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஃப்ரண்ட் வந்து போதுங்க, இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ABSோட இருக்கிறதுனால நம்ம நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்து இதை பிரேக்கும் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு கியர் ஷிஃப்ட் வந்து நல்லா ஸ்லீக்காக இருக்குது. கியர்ஸோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லீக்காக விழுது. பழைய என்எஸில் இதுவுமே கொஞ்சம் கியர்ஸ் எல்லாம் வந்து இதுவாக இருந்தது. ஆனால் ரெவ் ஃப்ரீ இன்ஜினுங்க. நல்லா தாறுமாறாக ரெவ் பண்ணி வண்டியை வந்து கொண்டு போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிவ்யூவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக ஓவராலாக ஃபீட்பேக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பஜாஜில் இது ஒரு லெஜெண்டுங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு ரெவ் ஃப்ரீ இன்ஜின் வந்து எதிர்பார்க்குறீங்க, நல்லா வந்து எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து வண்டி அந்த இனிஷியல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி பஜாஜை வந்து எடுங்க. இந்த வண்டியை பர்டிகுலராக எடுங்க. ஏன்னா அந்த ரீசனுக்காக தான் இதுக்கு முன்னாடி நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை எடுத்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் நல்லா க்ரூஸ் பண்ணி ஓட்டுற ஆள். அதே மாதிரி எனக்கு ஸ்ட்ரெச் அடிக்கிறது வந்து ஒரு 100-110 வந்து நான் க்ரூஸ் பண்ணுவேன் ஸ்ட்ரெச்சில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வண்டியை வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் வாங்கினேன். சில சூழ்நிலைகளால் நான் விற்றுட்டேன். பட் டெஃபினெட்லி நான் அடுத்து வந்து வாங்குறதா இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இதை வந்து ஒரு ஆப்ஷனில் தான் வச்சுட்டு தான் அடுத்த வண்டியை பற்றி நான் கண்டிப்பாக யோசிப்பேன். ஸோ அந்த இனிஷியல் பாருங்கள், நல்லா இருக்குங்க இனிஷியல் மட்டும். அதே மாதிரி வண்டி வந்து நல்லா லைட்டாக ஃபீல் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வெயிட்டாக தெரிஞ்சது, பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் இது தாங்க இந்த வீடியோ வண்டியோட ரிவ்யூ. ஸோ வண்டியை பற்றி என்கொயரிஸ் ஏதாவது செஞ்சுட்டா மறக்காமல் ஆகாஷ் பஜாஜ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஹார்த்தடல்ஸ். எல்லோரும் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, ஒரு மீடியமான ஸ்பீடில் வந்து வண்டியை ஓட்டுங்க. எஸ், அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஹார்த்தடல்ஸ். பிரவீன், தேங்க்யூ, பாய்.